ஓகே காய்ஸ், நம்ம வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஒகேனக்கல் தான் போகிறோம். எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம நிறைய விஷயம் மிஸ் பண்ணியாச்சு, போட்டிங்லாம் மிஸ் பண்ணியாச்சு. அதுதான் பெரிய ஃபன்னு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அதையே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோமேன்ட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. டைம் கிடைக்கிறப்ப நம்ம வந்து ஒகேனக்கல் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். என் தங்கச்சியும் ஊர்லேருந்து வந்திருந்தா, அதனால் அப்படியே அவளையும் கூட்டிகிட்டு நம்ம ஒகேனக்கல் கிளம்பிட்டோம். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், ஜீவிதாலாம் வந்து பயங்கரமான தூக்கத்தில் இருக்கிறாங்க. ஜீவிதா அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாலாம் படுத்து மட்டையே ஆகிட்டாங்க. இங்கே பாருங்க ஆதிராலாம் சரியான தூக்கம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம் அப்படின்னா எங்கே இருக்கோம், ஆம்பூர் பக்கத்தில் இருக்கோம். இப்போ பிரியாணி சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆனால் இந்த டயத்தில் பிரியாணி சாப்பிட்றதா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். என்ன சாப்பிட்லாமா? ஆம்பூர்னாவே பிரியாணி இல்லை, சரி ஏதாவது கொஞ்சமாக சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். ஆம்பூர் போயிட்டு கடை திறந்துருந்துச்சுன்னா பார்க்கலாம். மணி என்ன ஆகுது? மணி இப்போ தான் 8 ஆகுது. 8 மணிக்கெலாம் பிரியாணி போடுவாங்களான்னு தெரில. ஜீவிதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அத்தை வந்து அழகா புகைப்படம் எடுத்துட்டு இருக்கேன். ஓஹோ, ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சாச்சாம்மா? நீ வா, மலையில போய் ஏறி பாப்போமா என்ன இருக்கு. ஏறி உச்சியிலேருந்து குதிச்சிருமா? What is wrong with you, man? நேர்ல வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட ஃபீல் வந்து புரியுது. ரியலி வந்து இங்கேருந்து போகவே மனசு இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்ன்ற மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்குது. செமையா இருக்குல்ல? என்ன இடம்? கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி பக்கத்துல குட்டியா ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. இது நாங்க இன்னும் இங்கேருந்து நவுரில் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு வந்து நின்று. இன்ட்ரோ வீடியோ தானே எடுக்க சொன்னேன். இருடா, போட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு தான் இன்ட்ரோலாம். அது ஒரு போட்டோ கூட சிரிக்க மாட்டேது. கோணாங்கி அது. ஆமா, மூக்க நோண்டுது, வாயில கைய விடுது, வாயாடுது, ஓடுது. இறங்குடி, அவளை ஒரு போட்டோ எடுப்போம். நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட் இருந்துச்சு கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில். இந்த மலைக்கிட்ட எப்போதுமே நான் இந்த சைடு பெங்களூர் போனேன் அப்படின்னா, பெங்களூர் சேலம் இப்படி போனேன் அப்படின்னா இந்த மலைகிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ ஷூட்டு இல்லாட்டி வீடியோஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கம்பல்சரி போயிடுவேன். நான் ரொம்ப சீன் போடுறேன்னு நினைப்பேன். என்ன எப்போ பார்த்தாலும் அதே மலைக்கிட்டே போயிட்டு சொல்லிகிட்டே இருக்கானே. சீன் போடுற இடம் தான் கைஸ், சூப்பராக இருக்குது. நிஜமாலுமே இந்த இடம் ரொம்ப இவ்வளோண்டுதான், ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் இஷ்டப்படா ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்களே கிட்டத்தட்ட வந்து ½ அன் ஹவர் வந்து ஃபோட்டோ ஷூட்டே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வீடியோவே ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே ரசிச்சுக்கிட்டே நிற்கிறோம், போகவே மனசு வர மாட்டேங்குது. இப்போ நாங்கள் கிருஷ்ணகிரிக்கு முன்னாடி இருக்கோம். இங்கே போயிட்டு கிருஷ்ணகிரி போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு தான் அடுத்த வேலை. ஆமாம், இன்ட்ரோ எடுக்கையில் நான் கொஞ்சம் அயர்ந்து தூங்கிட்டேன். அதனால தான் என்னால் வர முடியல. பாப்பா வேற மடியில் இருந்தா, ஸோ அவளும் நல்லா தூங்குறான்னு தான் இறங்கவே இல்லை காரை விட்டு. ஸோ கைஸ், நம்ம இப்போ கிருஷ்ணகிரி போயிட்டு உணவு கழிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு இல்லாத சுதந்திரமா இந்த உலகத்துலன்னு அங்கேயிருந்து வளைச்சி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கான். சரி வா. அதனால ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே வாசமே இழுக்குது. பார்த்தோன்னே எங்கள் அத்தைக்கு ரொம்ப ஃபேவரட்டா, அவங்க தான் பண்ணி சொன்னாங்க. ஜீவிதா என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோவா? 150, 120, 100. என்ன இனிப்பா இருக்குமா? அப்படியா? உயிரை கையில் பிடிச்சி போய் ஒரு மாதிரி இருக்குது. 78 டர்னு இனிப்பு கம்மி கைஸ். கொல்லிமலை பழம், அந்த பழம் இந்த பழம்னாரு ஒன்றும் இல்லை அந்த அளவு. அது காஞ்சிபுரத்தில் விற்கிற பழம் சூப்பராக இருக்குது. என்னம்மா? அதுவும் 50 ரூபா. சூப்பராக வெட்டி கொடுப்பாரு. நம்ம அண்ணன் சூப்பராக கொடுப்பாரு. ஆமாம், பெருசாக டேஸ்ட்டே இல்லை கைஸ். கடுப்பு, செம டிசப்பாயின்மெண்ட். நாங்கள் வந்து சூப்பராக தரமாக வந்து பெரிய மீனாக 2 மீன் வாங்கிட்டோம். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்தவங்கள தான் தேடிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர் தான் மீன் நல்லா சாப்பிடுவோன்றதுனால தரமான மீன் தான் பிடிச்சோம். ஆனால் லாஸ்ட் டைமை விட இந்த வாட்டி ரேட்டு கூட கொடுத்துட்டோமா என்னன்னு தெரில. கரெக்டா பேச தெரியுமா அதுக்கு அடிக்கி. நான் அடித்தா என்னையே அடிச்சிடாங்க. கொடுக்குற காசுக்கு வாங்கிட்டான். கொடுக்குற காசுக்கெலாம் வாங்கலை, அடங்கு நீ. இல்லை, நாங்கள் நல்லா தான் மீன் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். எங்கள் அத்தை தான் வந்து வாங்கினாங்க. சூப்பராக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ வந்து மீன் செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு பரிசல் தான் போக போகிறோம். ஏன்னா லாஸ்ட் டைம் கிளைமேட் சொதப்பி பயங்கர மொக்கையாயிடுச்சு. அதனால பரிசல் தான் போக போகிறோம். என்ன விட்டு சூப்பர் ரெடியாக இருக்கான். ட்ரௌசர் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு இருக்கா ஆள் பின்னாடி. சரி பாப்பாவுக்கு ஜூஸ் வாங்கி.
அழுவாதீங்க. இத்தாடி யாருடி? யாருப்பா? யாருமா? நானே ஷாக் ஆயிட்டேன். திடீர்னு புள்ள கரண்ட் அடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சு. நீ பின்னாடி இருந்து சரி யாருப்பா? யாரு அழுது அடம் பிடிச்சி ஐஸ்கிரீமும் ஃப்ரூட்டியும் வாங்கிட்டு வந்துட்டா. இங்கே வந்து காலையிலேருந்து கரண்ட் இல்லையா, 10 தடவை போயிட்டு வருதான், அதனால கூலிங்கே இல்லைக்கா அப்படின்னு இவங்க தூக்கி வச்சுக்கிட்டு தர மாட்டேன்ட்டாங்க. அடுத்தது அத்தை வந்து மீன் வெட்டுறதுக்கு போயிருக்காங்க. ஸோ வெட்டிட்டாங்க வந்துட்டாங்களா? சூப்பர், வாங்கிட்டேம்மா. மீன் வெட்டி வாங்கியாச்சு. அத்தை மீன் எப்படி தெரிஞ்சிச்சு? நல்லா இருந்துச்சு. ஒகேனக்கல்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருவி, போட்டிங்கு, அப்புறம் மீன் சாப்பாடு. எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது மீன் சாப்பாடு தான். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். அதை அவங்கக்கிட்ட கொடுத்தோம்னா நேச்சுரலாக மசாலாலாம் அரைச்சி மீனில் தடவி நமக்கு ஃப்ரை பண்ணி குழம்புலாம் வச்சு கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாட்டியும் நாங்கள் அப்படி தான் பண்ணோம். அவங்கக்கிட்ட இன்க்ரீடியண்ட்லாம் கேட்டிருந்தோம். அவங்களே சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அதை நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக ஒரு நாள். 2 கிலோ மீன் எடுத்துட்டோம்னா குழம்பு வைக்கிறதுக்கு 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும். இந்த மசாலா பொடியெல்லாம் போடணும். மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுவான், மீன் வறுவல் மசாலா கொஞ்சம் போடுவான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவான், எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். குளிச்சுட்டு ஓடோடி வரோம் அவங்க மீனுக்காக. சரி, தேங்க்ஸ்ப்பா. என்ன ஜீவிதா? ஒரே சத்தம். எங்கடான்னு பார்த்தா குளிக்க போறேன். நீ குளிக்க போறியா தீரா? போறோம் ஜீவிதா குளிக்க போறோம். தண்ணியை பார்த்தோன்னே குளிக்க. ஜீவிதா லாஸ்ட் டைமோட இந்த வாட்டி கூட்டம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கே. ஆனா வெளியில டிராஃபிக் ஒண்ணுமே இல்ல. நாங்க நினைச்சோம் கும்பல் கம்மியா இருக்கும் அப்படின்னு. சரி வா உள்ள போய் பார்ப்போம். உள்ள போலாம் வா. இருக்கு. ஓகே, நம்ம போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனா ஓகே தான், பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டிங் போகிறதுக்காக அருவி சைடு போயிருந்தோம். அங்கே தண்ணி வந்து முன்னாடியை விட இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக வந்துருந்துச்சு. அதே மாதிரி க்ரௌடும் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா சாட்டர்டே சண்டே இல்லையா, எல்லாருமே வந்து ஃபன் பண்ணுறதுக்காக வருவாங்க. குரங்கு கிட்ட உங்களோட ஸ்நாக்ஸ் ஐட்டத்தெல்லாம் சேஃப்டியாக வச்சுங்க. ஏன்னா நாங்கள் வச்சுருந்த ஃப்ரூட்டி, சிப்ஸ் எல்லாத்தையுமே பிடிங்கிட்டு போயிடுச்சு கையிலேருந்து. கைஸ் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்துட்டு இங்கே தான் ஆயில் மசாஜ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக 250 ரூபா வாங்கியிருந்தாங்க லாஸ்ட் டைம். இப்போ எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியல. முன்னாடி இங்கெல்லாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இந்த இடத்துல. இப்போது நிறையா இருக்குது, குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபால்ஸில் எவ்வளோ வர போகுதுன்னு தெரில. உள்ளே வந்தாச்சு சூப்பராக. இங்கே ஆக்சுவலாக நாங்கள் இந்த தொங்கும் பாலம், இது என்னடா ஹேங்கிங் பிரிட்ஜ், இங்கே நாங்கள் ஆக்சுவலாக வரவே இல்லை. போன வாட்டி பயங்கர ரஷ், இங்கெல்லாம் கும்பலாக இருந்துச்சு, அதனால தான் வரவே இல்லை. இப்போ தான் இந்த சைடு வரோமே. ஸோ உள்ளே போய் பார்த்துட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா போய் எப்படி இருக்குது வியூ பாயிண்ட்னு பார்க்கலான்னு ஆசையாக இருக்குது. நாங்கள் போகிறோம் உள்ளே. ஆனால் எவ்வளோ கும்பல் இருக்குன்னு தெரில. ஜஸ்ட்டு சும்மா போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். இதை வேற அனுப்பிக்கிட்டே இருக்காடா. தண்ணி பார்க்குறேன் சொல்ல அப்பாட்டா சொல்லு. தண்ணி பார்க்குறேன். நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பர். ஏய் அப்பாவுக்கு ஹாய் சொல்லு. ஃப்ளைங் கிஸ் சொல்லு. பாப்பா குளிக்க சொல்லு. ராமுட்டு குளிக்க சொல்லு. வாட்டு குளிக்க. இவ்வளவு செம்மையா இருக்கு. அப்படியே இவ்வளவு அருவி கொட்டி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்கே வா, இங்கேருந்து பாரு, சூப்பராக இருக்கும். எவ்வளவு கொட்டதா அருவி, செம்மையா இருக்குல்ல. லாஸ்ட் டைம் கம்மியாக இருந்துச்சு, ரொம்ப கும்பல். அதை விட நாங்களும் நிறைய பேர் வந்துட்டோம். நிறைய இடத்துக்கு போக முடியல. டைம் வேற ரொம்ப ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு நைட்டில் வீட்டுக்கு போகணுன்ற பிளானு. ஸோ எல்லாமே வந்து ஒரு கொலாப்டிவாக வந்தனால எங்களால் ஃப்ரீயாக சுற்றி பார்க்க முடியல. ஆனால் இன்னைக்கு நம்ம செம்ம ஃப்ரீ, எல்லா இடமும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். எனக்கு அங்கே பார்க்குறதா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கும்பல், நிற்கவே முடியல. அங்கே வரையும் கியூ நிற்கிது. என்னன்னா இது தொங்கும் பழம் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சேன். பட் சூப்பராக இருக்குது. வியூ பாயிண்ட்காக தான் இது செம்மையாக இருக்குது. இப்போ நாங்கள் சுற்றி எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. தொங்கும் பாலத்துலலாம் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் போன வாட்டி என்ன மிஸ் பண்ணமோ அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது பரிசலில் போகலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். இது வந்து 1500 4 பேருக்கு ப்ளஸ் ஒரு சைல்டோட சேர்த்து தானடா? அடல்ட் 4 பேருக்கு 1500 சொன்னாங்க. பாப்பா கூட்டு போகலாமான்னு கேட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃப் தான், நீங்கள் கூட்டு போகலாம் அப்படின்னாங்க. சோகம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஆதிரா கையில் வச்சிருந்த ஒரு ஃப்ரூட்டி பாட்டில் வந்து குரங்கு பிடிங்கிட்டு போயிடுச்சு. என்னப்பா பிடுங்குச்சு? என்னப்பா ஆச்சு? என்னாச்சு? ஜூஸை பிடுங்கிருச்சாப்பா. யார் பிடுங்குனா?
யார் பிடுங்கினது? இங்கே பாரு, ஆதுவோட ஜூஸ், ஆதுவோட வடை அடுத்து காலியாக போகுது. ஜூஸ் காலி, வடையை சாப்பிட்டு சீக்கிரம் சாப்பிடு. அவங்க அவாட்ட கொடுத்து பத்திரப்படுத்திருக்காங்களாம். ஒரே அள்ளிக்க குரங்கு பிடிங்கிட்டு போனதுலேருந்து ஆதிரா ஒரே ஸ்டக் ஆகி முழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்னப்பா ஆச்சு? ஜூஸ் பிடிங்கிட்டு போயிட்டானதுக்கப்புறம் ஒரே அள்ளிக்க. என்னத்தப்பா பிடிங்கிட்டு போச்சு குரங்கு? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த படகு சவாரி மெயினான ஃபன் ஆக்டிவிட்டி அந்த படகு சவாரி தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. இது கவர்மெண்ட் ஃபிக்ஸட் ரேட்டு தான். நீங்கள் கையில் பணமாக எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா ஜிபே இல்லை அங்கே. நீங்கள் ஜிபே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. இருக்கிறதுலே கேவலமான லைஃப் ஜாக்கெட். நல்லா இருக்குமா உனக்குன்னே பண்ண? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஈரமாக இருக்கா? எனக்கு ஒன்று எடுமா, ஈரமாக இல்லை அதுதான். எடு டக்குன்னு. இந்த இருக்கு பாரு மேலே, இது எடு டக்குன்னு. அதான் ஈரம் இல்லை தானே? கொடு. வா இந்த அவர்கிட்ட போய் கொடு. மாட்டலையா? கூட நான் மாட்டி விடவா? உள்ள விடு. போடு. அதே தண்ணிக்குள்ள இறங்கிறாத நீ வாட்டுக்கு. பாத்துமா. என்னமா பண்ற? பாத்து வா. வா இங்க வா, அப்பாட்ட வா. ஹாய் சொல்லு. ஜாலியாக இருந்துச்சு. ஆதிரா தான் கத்தி தீட்டுக்கா. பயமா இருக்குன்ட்டு பாவம் உள்ளதான் கஷ்டப்பட்டுருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அமைதி ஆகிட்டா. இப்போ நாங்கள் அடுத்தது போட்டுக்கு மாறணும். அதுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டு போட்டிங் இதுக்கு வந்துருக்கோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1500 டிக்கெட் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துலேருந்து நம்மளை விடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த லொக்கேஷனை பயங்கர சூப்பராக இருக்குது, பாருங்களேன் சுற்றி. விட்டு செம்ம ஃபன்னாக இருக்குல்ல? ஏம்மா என்னமாச்சு? பயமாக இருக்கா? ஏன் உள்ளேயாண்ணா? ஐயோ என்னண்ணா சொல்றீங்க? சும்மாரு. செம்ம. ஜாலியா உட்காந்துருக்காண்டா ஒருத்தன். எப்படி விட்டு இருக்கு? மங்காத்தாடா. நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, சூப்பரா இருக்கா? இந்த லைஃப் ஜாக்கெட் தான் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு. அது போட்டுட்டா தான் தங்கம் நீ உயிரோட இருக்க முடியும். இவ வேற இங்கே பாருங்க கைஸ், நடமாடும் ஸ்நாக்ஸ் கடை. எப்படி எல்லா காசையும் வச்சுட்டு வந்துட்டோம் மேடம். ஏன் இங்கே வந்து நடி வாங்க போற? சும்மா அதெல்லாம் உனக்காக சொன்னேன்டா. படிக்கிட்டு இருக்கலையே அங்கே படிக்கட்டுல இல்லைண்ணா அந்த டவர் போட்டு இல்லைண்ணா அங்கே நின்று பார்த்தீங்கன்னா எல்லா
போட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மணல் திட்டு இருக்கும். அந்த இடத்துல இறக்கி விடுறதுக்கு அடிஷ்னலாக சார்ஜ் கேட்பாங்க. அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பயங்கர ஃபன்னாக இருக்கும். அந்த இடத்துலேயே குளிச்சுட்டு ஜாலியாக ஒரு ஆட்டத்தை போட்டு வரலாம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கர்நாடகா பார்டரு. கர்நாடகாலேருந்து வரவங்க எல்லாருமே மஞ்சள் கலர் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாருமே ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் எங்ககிட்ட துடுப்பை கொடுத்து முடிஞ்ச அந்த படகை ஓட்டி பாருங்க அப்படின்னாரு. ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நமக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இல்லை. உடனே துடுப்பை வாங்கி நான் படகை ஓட்டினேன். சத்தியமாக முடியல, ஒரு இன்ச்சு கூட என்னால் நவுத்த முடியல. சீரியஸாகவே படகு ஓட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம 4 பேரை வச்சு அவர் மூவ் பண்ணிட்டு போனோம். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த 1500 நம்ம கொடுத்து போகிறது வந்து ரொம்பவே ஒர்த்து. கஷ்டம் கைஸ், ஆக்சுவலாக நம்ம வந்து அவங்க ஓட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். பயங்கர கஷ்டம். என்னால் ஒரு இன்ச்சு கூட சுத்த முடியல, ஒரு இன்ச்சு கூட நவுத்த முடியல. என்னண்ணா ஐயோ பயங்கர கஷ்டம். அண்ணன் வந்து பயங்கரமாக ஓட்டுறாங்க. எல்லா வேலையுமே எல்லாருமே சுலபம் கிடையாது இல்லடா. எல்லா வேலையுமே கஷ்டம். ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது துடுப்பே போட முடியாது தெரியுமா? 4 பேரை வச்சு அழுத்துறாரு அப்படின்னா டேலண்ட்டு தான். இதுதான் கிரானைட் அண்ணா. ஆமாம், வீட்டுக்கெல்லாம் போடுவோம்ல அந்த வீட்டு இந்த கல் தானடா அது. ஆமாம், இதை தான் பாலிஷ் பண்ணுவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாதம் வந்தாச்சு, மீன் குழம்பு, ரசம், மீன் வறுவல். எப்படிடா இருக்கு? சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கா? நல்லா சாப்பிடு. பசி தாங்க முடியல ஜீவிதா. மணி 5 ஆயிடுச்சு. நாங்க இப்பதான் சாப்பிடுறோம் மதிய சாப்பாடு. இது அப்படியே வர ஊத்து ஊத்து ஊத்து. செம்ம சண்டை நடக்குது போலயே. எப்படி இருக்கு? இது கையை நீ வைக்காத, கையை வைக்காத. விட்டு உனக்கு நீ சாப்பிட. எப்படி இருக்கு சாப்பாடு? செம்ம டேஸ்டா இருக்கு. குழம்பு செம்ம இல்லை? மீன் வறுவல் தரேன். எடுக்காத முள்ளு நல்ல பசி. எப்படா சாப்பிட வருவோன்ற மாதிரி பசியோட சாப்பிட்றதுனால இறங்கிட்டே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போனது சாட்டர்டே சண்டே. ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி ரேட். அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ரேட் சொல்கிறாங்க. 3500 4000 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அருவியில் ஒரு 7-7:30க்கெலாம் குளித்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லவே வார்த்தை இல்லை. ஒகேனக்கல் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் ஸ்டே பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வீக் டேஸில் போங்க, அப்போ வந்து ரேட்டெல்லாம் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜூஜி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.